பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். லாஸ்ட் ப்ரெஸ் மீட் வந்திருந்தீங்க. லாஸ்ட் ரீல் லான்ச் பண்ணுறதுக்காக எல்லா சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. இந்த டைம் நம்ம தமிழ்நாட்டோட நம்பிக்கை சிவா சார் ப்ரொடியூசர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே தான் போஸ்டரே லான்ச் பண்ண போகிறோம் ப்ரெஸ் மீட்டில். சிவா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக சார் ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஹெட் சிவா சார் வந்து அவங்களோட ட்ரேட் கைடில் நம்மளோட கடுக்கா படத்தோட போஸ்டரை சென்டர் பேஜில் போட்டிருக்காங்க. புதுமுக நாயகன் ஃபஸ்ட் டைம் புது ஹீரோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர்கள் சிவா சார், தனஞ்சயன் சார் எல்லாத்துக்குமே என்னோட நன்றிகள். யாருமே சென்டர் பேஜில் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை போடவே மாட்டாங்க. சார் உங்கள் பெருந்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா எல்லா படங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். சாருக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு அன்பாக தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பத்திரிகை யூனியன் தலைவர் சுபாஷ் சாருக்கு பர்த்டே. ஆக்சுவலாக ஸோ சாருக்கு பிறந்த நாளாக சிவா சாரே பொன்னாடி போட்டுருவார். இன்னைக்கு பல வேலைகளில் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக கடுக்கா திரைப்படத்துக்கு ஆதரவாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக சிவா சார் வந்திருக்காரு. ஆல்ரெடி நம்ம பாட்டு தேவாசரோட பாட்டு அவரோட ஆசீர்வாதத்தில் நல்லா ரீச் போயிட்டு இருந்தது. உங்களோட ஆதரவு நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி தான் சிவா சார் வந்து 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. சார் ஃபஸ்ட்டு போஸ்டர் வீடியோ ஓகேனா சொல்லுங்க. போட்டோ வீடியோ ஓகேவா? ஓகேவா தம்பி? போட்டோ இல்லையா? சரி, பரவாயில்ல. ரெண்டாவது போஸ்டர் சுபாஷ் வாங்க சேர்ந்து. லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பெண்ணியத்துக்கு நம்ம பெரியாரை எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னு. படமும் அது சார்ந்து தான் முடிய போகுது. ஸோ உங்கள் சப்போர்ட் காமெடி படம் தான், நகைச்சுவை படம் தான், இருந்தாலும் பல விஷயங்கள் படத்தில் இருக்குது. சப்போர்ட் செஞ்ச சிவா சார் அவர்களுக்கும் சுபாஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. கொடுத்தாச்சு. இந்த பாட்டு கண்டிப்பாக பெரிய அளவில் ஹிட் ஆகுது. லாஸ்ட் டைமே மோகன் சார் யாரை கேட்டிருந்தாங்க, ரீலுக்கெல்லாம் ப்ரெஸ் மீட் கேட்குறீங்க. நான் ஒரு சின்ன ப்ரமோஷன் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பழனினா ரொம்ப நன்றி. அடுத்து கான்ட்ரவர்சி சார் கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் பாட்டில் இருக்க ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஷார்ட்ஸில் போட்டு இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆனது எனக்கு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து நம்ம கடுக்கா உண்மையிலே சொல்லப்போனால் கௌரி இருப்பார் பொறுப்பாக. படம் ஃபுல்லாக இருக்கும் சிரிப்பாக. சரிங்களா? நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ கௌரிஸ் வந்து அவ்வளோ அழகாக படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் முகம் சுளிக்காமல் வெயிலும் பார்க்காம சுற்றும் போது சான்ஸில் எப்படி இருக்கிற வெயில் உங்களுக்கு தெரியும். எல்லாம் வெள்ளையாக போனால் வீட்டுக்கு வரும்போது கருப்பாக வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது.
ஸோ ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். நான் பழனியன்கிட்ட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி நண்பர் ஷூட்டிங்கில் வந்து மீட் பண்ணும்போது, அண்ணா இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்காருண்ணா விஜய் கௌரிஷ்னு, ரொம்ப ஒரு இனோவேட்டிவாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிப்போட்டிசம்னு ஒரு விஷயத்த உடச்ச டைம் இது. யார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே வின் பண்ண முடியும். ஸோ எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சொல்லிட்டு உள்ளே வந்தால் சக்ஸஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. ஸோ இது ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது ஒரு ஹீரோக்கும் காமெடியனுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் கௌரிஸ். ஸோ பழனியன்ட்ட சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லும்போது நம்ம அண்ணன் ஸ்டைலில் யார் அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நாள் டிஸ்கஷன் போச்சு. அடுத்து இப்போ ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு, உங்களோட விஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கௌரி சங்கர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. லாஸ்ட் 10 years அண்ட் மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. முக்கியமாக இந்த பாட்டு வந்து பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, நிறையா போயிட்டுருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த பாட்டை பொறுத்தவரை. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன், நிறைய பாட்டு என்ன பாடுறாங்கன்னே புரியலை, அந்த அளவுக்கு இருக்குது. இதில் வர்ற அந்த கண்டென்ட்லாம் வந்து நமக்கு புரியுது, அந்த அளவுக்கு ரசித்து கேட்குற அளவுக்கு இது இருக்குது. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு பாட்டு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய ஆதரவோட நன்றி. நன்றி. எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்க்குறது யூடியூப்பில் 2.5 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. என்னோட புது முகத்துக்கே 2.5 லட்சம் தாண்டி போகிறது எனக்கே பெரிய விஷயம். மியூசிக் டைரக்டர் தேவாசரோட ஆசீர்வாதத்தில் எங்கள் பாட்டு ஹிட்டானது. ரொம்ப தேவாசருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து எல்லாருக்கும் வணக்கம். தேவாசருக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பாட்டை நல்லபடியாக பாடி கொடுத்தாரு. ப்ளஸ் நம்ம டேரக்டர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு சொல்லணும். நம்ம எஸ் முருகராசு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ப்ளஸ் கௌரிஷ்க்கும் பெரிய நன்றி சொல்கிறேன். நன்றி. இது ஹிட் ஆகுமா கௌரிஷ் அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர், நீங்கள் மட்டும் ஒரு ஸ்டெப்பை போடுங்க, கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக இது ஹிட் ஆகுன்னு. உண்மையிலே ஹிட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ரீல். தேங்க்ஸ் மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் அபி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு விஜய் கௌரி சார்ஸுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இந்த கடுக்கா திரைப்படம் சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. அது இல்லாமல் தேவா சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அவருடைய இந்த பாட்டு நல்லா சூப்பராக பாடியிருக்காரு. அப்புறம் இந்த படம் ரொம்ப வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சார் ஆக்சுவலாக என்னென்னா, ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயும் வராங்க, மொத்த டீமும் எல்லாருமே வராங்க. அடுத்த ப்ரெஸ் மீட் அடுத்த வெனஸ்டே நடத்துகிறோம். அதுக்கு அடுத்த ப்ரெஸ் மீட் அடுத்த, ஏன்னா உங்களால் தான் இப்போ சாங் ஹிட் ஆச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. 10 லட்சம் தாண்டி ஒவ்வொரு இன்ஸ்டாலையும் வியூஸ் பிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது. பொல்லாத பார்வை தேவா சார் சாங்கு, கெவின் டிகோஸ்டா, நிலவை பார்த்திபன் லிரிக்ஸ் ரைட்டரு, என்னாலே நம்ப முடியல. அப்புறம் தான் யோசித்தேன், நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு தான் எனக்கு. ஸோ எங்கள் மொத்த டீமுக்கு, கடுக்கா திரைப்படக்குழுக்கும், அதுவும் புதுமுக நடிகர் ஒரு விஜய் கௌரிஷ் அப்படின்னு ஒரு சின்ன நடிகர் நான். ஃபஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. சரி, நமக்கெல்லாம் எங்கள் ஆதரவு தர போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாருமே அந்த பாட்டை, பொல்லாத பார்வை பாட்டை சாங்கு செம்ம ரீச்சில் போயிட்டு இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா, கடவுளுக்கு அடுத்து, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து, தேவாசருக்கு அடுத்து, மியூசிக் டைரக்டருக்கு அடுத்து, பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணதுக்கு. நடிகர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆளே இருக்காங்க, நீங்களே அவங்கள தாண்டி ஏன் இன்ஃப்ளூயன்ஸில் போயிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, அது ஆபாசம் நடனம் ஆடுறவங்க, ஆபாசமாக பேசுகிறவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உதவி கேட்குறீங்க. நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி தான், நீங்கள் உள்ளத்தை தான் பார்க்கணும், உள்ளாடையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி தான். நம்ம எப்பயுமே ஒரு நடிகரோ ஒரு இது ஆடும்போது அவங்களோட டேலண்ட்டை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பாராட்டணும். அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க மட்டும் சொல்லலை, இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமா என்னை சேர்த்து சொல்கிறேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால ஒவ்வொரு டீ கடையிலையும் என்ன மாதிரி பல நடிகர்கள் வாய்ப்பு தேடி கோடம்பாக்கம் டீக்கல் சரி, சாலிகிராம் டீக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் கடந்த 10 வருஷமாக. ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த மாதிரி நம்ம 1 லட்சம் பேர் வயசை தொலைச்சிட்டு, வெக்கத்தை விட்டுட்டு, வாயை பொத்திக்கிட்டு, அவமானத்தை சகிச்சுக்கிட்டு, சோகத்தெல்லாம் அடக்கிட்டு எல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடச்சி தான் நானும் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து அவங்களும் இங்கே கண்டிப்பாக வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூட இருக்கிற எல்லா நடிகர்களுமே வாய்ப்பு வளர்ந்து வர நடிகர்கள் நாங்கள் வரவேற்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர் தான் வந்து உங்களை நீங்கள் தான் ப்ரொமோஷன் கூப்பிட்டு வந்தீங்க.
ப்ரமோஷன் கூட்டின்னு வந்து அவங்க தான் அந்த ஐடியா அங்கே சொன்னாங்க. சொல்லும்போது உள்ள போய் நம்ம செக் பண்ணும்போது உங்களோட நல்ல ஒரு படத்துக்கு அது மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் சப்போர்ட் தேவையா? சார் அவங்க மட்டும் இல்லை சார், நாங்கள் தமிழ்நாடு மொத்தமாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் அவங்கள மட்டும் பர்சனலாக இது பண்ணுறீங்க. அவங்க சார் அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்டாக ட்ராவல் ஆயிட்டாங்க சார். அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் அவங்க பண்ணது. இல்லைன்னா இருக்கிற எவ்வளோ பேர் விட்டுட்டு நம்ம ஏன் அவங்கள இது பண்ண போகிறோம்? ஸோ இதான் அவங்க மேட்ல சொன்னாங்க எனக்கு டான்ஸ் கூட ஆட தெரியும். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் வந்து அவசரமாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி பர்சனோ இது கேட்டகரி கிடையாது. ஃப்ரெண்டு அந்த அர்த்தத்துல சார் ஃப்ரெண்டு நான் அந்த இடத்துல கேட்கவே இல்லை. சரி இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ஏன் நல்ல இடத்துல கேட்டகரி கொடுக்கலாமே? இது மாதிரி இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க கமெண்ட்ஸ்ல சில பேர் வந்து எல்லாரும் நல்லதா சொல்லுவாங்க, இல்லை சில பேர் தப்பாகவும் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் என்ன நினைச்சீங்க? என்ன நினைக்கிறேன்னா சார், அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸும் சரி, கேட்குற கேள்வியும் சரி, நம்ம யாரை பாயிண்ட் பண்ணுறோமோ அவங்கள அது பாதிக்க போகிறதில்ல. யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க மனநிலையையும், கேட்குற கேள்வி யாரோடதோ அவங்களோட மனநிலை தான் அது பிரதிபலிக்கிறதே தவிர நம்ம யாரை பாயிண்ட் பண்ணுறோமோ அவங்கள அது பிரதிபலிக்காது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு அறிவாளியான பத்திரிகையாளருங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு கேள்வி என்ன கேட்கும்போது, இந்த பத்திரிகையிலேருந்து இவ்வளோ அறிவாளித்தனமாக கேள்வி கேட்குறாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே தவிர அதுக்கு ஒரு மொக்கத்தனமாக நான் பதில் சொன்னால் கூட மக்கள் வந்து பரவாயில்ல அறிவாளித்தனமாக ஒரு பத்திரிகையாளர் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன்லையும் ஒருத்தர் பேடாக கமெண்ட் பண்ணால் அவனோட மனநிலை தான் அது பிரதிபலிக்கிறதே தவிர ஆடுறவங்களோ நடிக்கிறவங்களோ பேசுகிறவங்களோ அவங்களோட மனநிலை அது பிரதிபலிக்காது. அதுதான் படத்தோட ப்ரமோஷன் வந்தாங்க, வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் கேட்கும் போது அவங்க பர்சனலான விஷயத்தை மட்டுமே பேசுறாங்க தவிர நீங்க கஷ்டப்பட்டு அவங்க கூட்டின்னு வரீங்க, டிராவல் பண்றீங்க. இங்க வெளியே கூட வந்து அவங்களோட ஆளா இல்லை உங்களோட டீமான்னு தெரியல எனக்கு, சரிங்களா? பத்திரிகையாளர் அப்படி அவாய்ட் பண்ணி அனுப்புறாங்க, போங்க நாட் இன் ஐடியா அப்படின்றாங்க. அது யாரோ லேடி இருந்தாங்க. இல்லை என்னன்னா பத்திரிகையாளர் அவமானப்படுத்தும் போது அந்த ஒரு வலி இருக்கும். ஒருவேளை அவங்க மூலிமா நீங்கள் மனநிலை பாதிச்சிங்கன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்கள் டீம் மூலிமா யாருனால ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டால் கூட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து கடுக்கா திரைப்படம், பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அது நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்கன்னு தெரியும். ஏன்னா இது பெண் போராளியை பற்றிய ஒரு திரைப்படம். ஹீரோயின்ஸ் மேகா பார்த்துருப்பீங்க, செம்ம அழகாக நடிச்சிருக்கிறாங்க. விஜய் டிவி ஆஃபீஸ் சீரிஸோட ஹீரோயின் அவங்க பயங்கரமாக அவங்க ஃபேம் ஆகிட்டு இருக்கிறாங்க. கடுக்கா படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சது மிகப்பெரிய பாக்கியமாக நானும் நினைக்கிறேன். அவங்க மட்டும் இல்லை, படத்தில் நடித்த எல்லாருமே ஆதர்ஷ் ஒவ்வொருத்தரும் ப்ரொடியூசர் உட்பட ப்ரொடியூசரும் எல்லாருமே ஊரில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் அடுத்தடுத்த பிரச்சனையில் கலந்து ரெடி தயாராக சந்தோஷமாக இருக்காங்க. பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனோனையும் அது மக்கள்கிட்ட ரீச் ஆனோனையுமே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பத்திரிகையாளர் உட்பட நிறைய பேர், டைமண்ட் பாபு சார் எல்லாருமே அவங்க இது பேஜில் போட்டுட்டு இருக்கிறாங்க. கயல் தேவராஜன் எல்லாருமே போட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி, அங்கே பத்திரிகையாளரோட சப்போர்ட் இருந்தது. அதுக்கான கேள்விக்கு நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கப்புறம் எத்தனை ரீல்ஸ் வரும் இதே மாதிரி? சார் படத்தோட ப்ரொமோஷன் டீமில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ப்ரொடியூசர் என்னென்ன சொல்கிறாரோ கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் டீமில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மியூசிக் டைரக்டர் தேவா சார் எல்லாருமே இன்னும் இது மாதிரி புதுசாக பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அடுத்தடுத்து புதுசாக இன்னும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுறது தயாராக இருக்கிறோம். நிறைய படத்தோட ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ரீல்ஸே வரும், சரிங்களா? டைலாக்ல இருந்தும் சரி, பாட்டுல இருந்தும் சரி, சாங்ஸ்ல இருந்து எல்லாத்துலேயும் படத்தோட தான் பண்ணுறாங்க. ஏன் அது எப்போ எடுத்து போகிறீங்க? ட்ரெய்லர் லான்ச் அப்போ படத்தோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இது டேரக்டர் எஸ் முருகராசு மிகப்பெரிய டேலண்டடான டேரக்டர். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம அண்ணன் விஜய் சேதுபதிக்கே கதை எழுதி வச்சிருக்காரு. அவரோட கதையில் நினச்சா 100 கோடி கலெக்ஷன் 200 கோடி போகிற அளவுக்கு எங்கள் டேரக்டர் கதை இருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாரும் பார்க்கறத ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த ப்ரெஸ் மீட் லாஸ்ட் ப்ரெஸ் சொல்லியிருந்தேன், நீங்கள் வரல. கடுக்கானா எங்கள் ஈரோடு சைடில் காது குத்திட்டாங்க, கடுக்கன் கொடுத்துட்டாங்க அப்படிவாங்க, மறுபடி கடுக்கா சொல்லிட்டாங்க. திருநெல்வேலி பஸ்ஸில் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதானே அந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தை மறுமுறை கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு வரும். ஸோ யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க அது வந்து படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ படத்தில் செம்ம ட்ரெண்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் உட்பட எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்குது இந்தியாவில். ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது ஒன்று. ஸோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். தீவிரவாத இயக்கத்துக்கு எதிராக எல்லாமே இன்றைக்கி காலையிலேயே போஸ்ட் போட்டாங்க. ஸோ எல்லாருமே மக்களுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் யோசிங்க. ஸோ இந்த படம் ஹிட் ஆகும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. நன்றி, தேங்க்யூ.